இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் வியூ. டிராஃபிக்காக இருக்கு. நண்பர்களே, கடையவே நாம தான் திறக்க போகிறோம். வேலை முடிய போகுது, இன்னும் ஒரு 8 நிமிஷம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி காலையில் காலை வியாபாரம் முடிச்சு வந்தாச்சு. இப்போ மணி 12:30, அரை மணி நேரம் லேட்டே ஆயிடுச்சு. அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வேலையாகிடுச்சு. ஆள் இல்லைல்ல, 1 மணியோட ஒரு டீ நிப்பாட்டுறேன். 12 மணியோட. அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்த ஆர்டர் சரி விட முடியுமா, அவ்வளோ நேரம் ஆர்டரில் வந்துச்சு. அதில் போட்டுட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. போகும்போது அரை மணி நேரம் லேட்டாக போய்க்குவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, காலைல போயிட்டு இன்றைக்கி முதல் நாள் இல்லையா வேலை, காலைல நானே போயிட்டு நானே முதல்கிட்ட சாய் வாங்கிட்டு போயிட்டு நானே வந்துட்டு கடை திறந்துட்டேன். கடையை திறந்து எல்லா டேபிளையும் எடுத்து வெளியே போட்டு நானே கடையும் வெளியே கடை முன்னாடி என்ட்ரன்ஸில் டேபிள் போடக்கூடிய இடம் எல்லாத்தையும் நானே எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டேன். ஓனர் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார். என்னடா தம்பி புதுசாக வந்தால் சொல்லாமலே எல்லா வேலையும் செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி. கடை எப்படி திறக்கணும் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஒரு ஐடியா தான், இப்படி தான் திறக்கணும், இப்படி தான் இந்த மாதிரி தான் டேபிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே எடுத்து ஐடியா பண்ணி போட்டுட்டேன். ஓகே, இப்போ பயங்கரமாக இருக்குது. ஓகே, இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஓகே, இதுதான் மலேசியாவின் முதல் நாள் வேலை. நண்பர்களே, இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல இருந்தும் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன். இங்கே சம்பளம் வரும்போது ஒன்று சொன்னாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் வேறு சொன்னாங்க. வாரத்துக்கு ஒரு டைம் சம்பளம்னு சொன்னாங்க. யோசித்து பார்த்தா செட் ஆகலை. சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. அதனால் வேறு ஒரு பக்கம் வேலைக்கு கேட்டிருக்கேன், அங்கே போகிறேன். இப்போது இது வந்துட்டு பிஜே அப்படிங்கிற இடம். இந்த இடத்துலேருந்து இப்போ வேறு இடத்துக்கு போகிறேன். இப்போது இங்கே ஒரு கடைக்கு வேலைக்கு வந்துட்டோம். இந்த நகரில் இவர் தான் சென்னை ஏர்போர்ட்டில் எனக்கு பழக்கம். காமிச்சிருக்கேன்ல, அங்கேருந்து வந்த அன்னைக்கு 2வது நாள் மலேசியா ஃபுல் டே விலாக்னு போட்டிருந்தால ஒரு வீடியோ, அதில் இருப்பார் இவர். இப்போ இவர் மூலமாக தான் இவர் கடை தான் இது. இங்கே வந்திருக்கேன். பேகு இதுதான் நம்ம இடம். இங்கே இருந்து அப்படியே போகிற வரவங்கெல்லாம் வீடியோ பார்த்துட்டு ஜாலியாக வேலை பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. இந்த ஏரியா பேர் சொல்லக்கூடாது. இந்த நம்ம யூடியூப் சேனலில் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் அதிதீவிரமாக வாட்ச் பண்ணுறாங்க. இது நம்ம கடை. அந்த அக்கா ஈவினிங் மட்டும் வேலை வந்து வேலை பார்க்கும். வேலை போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தான் இங்கே வந்துட்டு பிஸ்னஸை பிக்கப் பண்ணணும். வரவழி நல்ல நாள் தான். சென்னை ஏர்போர்ட்டில் பழக்கம். வேலை இன்னும் கொஞ்சம் நேரம் போகும். ஓகே நண்பர்களே, ரொம்ப நேரம் வேலை. அங்கேருந்து வந்ததுலேருந்து தொடர்ந்து வேலை. இப்போ நைட்டு 1 மணி. இப்போ நான் தூங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டு திரும்ப காலைல 6 மணிக்கு வேலைக்கு போகணும். 6 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். இப்போ 4 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு. 3 2 3 4 5 ஆமாம் 4 மணி நேரம் தான் கணக்கு இருக்குது. 4 மணி நேரம் தூங்கணும். வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணல. அதை அப்லோட் பண்ணிட்டு தான் தூங்குவேன் எந்நேரம் வந்தாலும். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாள் தான் அந்த நாள் கடந்துட்டேன். என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாதீங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. ஃபேமிலியோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே இந்த இடத்துல தங்க போகிறேன்.
அப்புறம் நாளைக்கு அங்கே எங்கள் ஏரியாவிலேயே வீடு பார்த்துருவாங்க. ஓகே, இப்போ நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், வேலை செய்கிற இடத்துக்கும் இங்கே. ஓகே, அதை பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து பாருங்கள்.